நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? எதிர்பார்த்த முடிவை தருபவரை, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எல்லாமே செய்து முடிப்பீ. எல்லாமே செய்து முடிப்பீ. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியாலே செய்து முடிப்பீ. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியாலே செய்து முடிப்பீ. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எல்லாமே செய்து முடிப்பீர். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இன்று நம்மளோடு சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் நினைச்சிருக்கிறேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அன்பானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்தந்த காரியங்கள் இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோங்களா? யாரெல்லாம் இப்படி காரியங்களுக்கு அநேக காரியங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே காரியங்களை வைத்து கொண்டாப்பா, இதை செய்து முடித்து தாங்கப்பா, இப்படி நடக்கணும்ப்பா, இப்படி இந்த காரியம் நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி காத்துட்டு கர்த்தரை நோக்கி காத்திருக்கீங்களோ, உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடிவை உங்களுக்கு தரக்கும்படி நான் நினச்சிருக்கிறேன். அது தீமைக்கல்ல, நன்மைக்கே அப்படின்னு நம்புனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அற்புதங்களை சுதந்திரிக்கலாம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறேன் எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளிலும் காலை முதல் எம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. அதனால பிழைத்திருக்கிறோம் தகப்பனே, விஸ்தோத்திருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்ட கருத்துல தெரிகிறோமாப்பா. தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்காங்களப்பா, இப்படி நடக்கணும்னு காத்திருக்காங்களப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க அவங்க எதிர்பார்த்த முடிவை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி கொள்ளாக்குங்க. ஆனந்த கழிப்புனால் நிறைய பண்ணுங்க தகப்பனே. அவைகள் நன்மைக்கே என்று சொன்னீங்களேப்பா. அப்பா நன்மையான இவுகளை பணத்திலிருந்து பூரணமாய் கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொருடைய கருத்திலே தாண்டி தெரியும். இந்த ரவுக்கட்டை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.